இப்போ அடுத்த கோபிகையின் அனுபவம். இப்போ இவ ஜன்னல் வழியா பாக்குறா, கண்ணபிரான் வரான். அவளுடைய தோழிட்ட சொன்னாலாம், எங்க பாரு கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கான், எப்படியாவது அவன் முன்னாடி போய் நின்னு அவன் புன்னகையை ரசிக்கணும்னா. அவ சொன்னா, கிருஷ்ணன் என்ன வேகத்துல போயிட்டு இருக்கான், இவனை போய் தடுத்து நிறுத்தி புன்னகையை ரசிக்க முடியுமான்னா. இந்த வீதி பக்கம் ஏன் வந்தான்னா பெரியாழ்வார் கோபிகை. அதுக்கு அவ கேட்டா, ஏன்டி இங்க வந்தா என்ன தப்பு, இங்க ஏதாவது ரோட் பிளாக் 144, இந்த வழியில போகக்கூடாது, டேக் டைவர்ஷன் ஏதாவது போட்டிருக்கா, ஏன் இந்த பக்கம் வரப்படாதுன்னா. அதுக்கு பெரியாழ்வார் கோபிகை சொல்றாளாம், ஏன் வரப்படாதுன்னா, அவன் இல்லாமல் நான் இல்லைன்னு அவனுக்கு நன்னா தெரியும். இன்னொன்னு தெரியும், நான் இல்லாமல் அவன் நன்னாவே இருப்பான்னு அவனுக்கும் தெரியும். என்னை பார்த்து தான் ஆகணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. நான் அவன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கேன். அவனோ நீ இல்லைன்னா போ, நான் பாட்டுக்கு பாத்துக்கிறேங்கிறான். அப்ப ரெண்டும் தெரிஞ்சிருக்குன்னா, என்ன ஏதோ கஷ்டப்படட்டும்னு அப்படியே விட்டுட்டு அவர் போற பாதையிலையாவது அப்படியே போயிருந்தா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க வந்தான்னா அதுக்கு மேல விட்டுடலாமா, அவனை எப்படியாவது வளைச்சு பிடிச்சு அவன்கிட்ட ஒரு புன்னகையாவது கேட்டு வாங்காம அவனை விடப்படாதுன்னா. இந்த தோழி பார்த்தா, அதுக்கு என்னடி பண்ணுவேன், ஜன்னல் ஓரமா உட்காந்துன்னு என்ன பண்ண போறோம்னா, வா வெளியில போவோம், அவனை வழிமறிக்கிறோம், அவனை பிடிச்சு வைக்கிறோம், கேப்டிவ்னு சொல்ற பாருங்க, அப்படி கேப்சர் பண்ண போறோம். அவனை என்ன சொல்லி கேப்சர் பண்ணுவேன், பந்து கொண்டான் என்று. நாங்கள்லாம் பந்து வச்சு விளையாடின்னு இருந்தோம், கொண்டான்னா திருடின்னு போயிட்டான்னு அர்த்தம். பந்து கொண்டான் என்று, இவன் எங்க பந்தை திருடின்னு போயிட்டான்னு சொல்லி. ஏன்னா ஊர்ல கிருஷ்ணனை பத்தி என்ன சொன்னா நம்புவான்னா, திருடினான்னு சொன்னா நம்பிடுவா. ஏன்னா வெண்ணையிலேருந்து எல்லாத்தையும் திருடி பழகிய வந்தானே. பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து, எங்கள் பந்தை இவன் திருடின்னு போயிட்டான், வளைச்சு பிடிப்போம், பிடிச்சு வைப்போம். பிடிச்சுட்டா கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, இந்த புகாருக்கெல்லாம் கவலைப்பட மாட்டானா. இப்போ நாம இருந்தா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்னா, ஐயோ நான் தப்பே பண்ணலையே, என்ன போய் இப்படி சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி பேசுவோம். ரொம்ப முரட்டுத்தனமான ஆசாமியா இருந்தாருன்னா, யாரை பார்த்து தப்புன்னு சொல்ற, நான் பந்தையும் திருடலை ஒன்றும் திருடலைம்பார். ஆனால் இந்த கிருஷ்ணன் இருக்கானே, இவன் தப்பே பண்ணலைனாலும் யாரா அக்யூஸ் பண்ணா சிரிச்சுட்டு, நான் தான் பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை, நான் தான் அப்படின்னு தானே வந்து ஆஜராகி நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பானான். அப்போ இவன் பந்த திருடினான்னு சொன்னோன்னா இதை ஒரு காரணமா வச்சு வளைச்சும் பிடிக்கலாம். வளைச்சு பிடிச்சா திருடினான்னு சொல்றதை கேட்டுட்டு, நான் திருடினேன் என்னையா சொன்னேள், சிரிப்பான் இல்லையா. பவளம் போன்ற திருவாயிலேந்து முறுவல் புன்னகை செய்வான். ஆமாமா நான் தானே திருடினேன் அப்படின்னு ஒரு சிரிப்பானே. காண்போம் தோழி, ஐயோ அந்த சிரிப்பையாவது பார்த்துருவோமா, ஏன்னா அவன் தொடர்ந்து நம்மளோட இருக்க மாட்டான், அடுத்த இடத்துக்கு போறேன்ட்டு போயிடுவான். அந்த சிரிப்பையாவது பார்க்காம கிருஷ்ணனை இந்த வீட்டை தாண்டி அனுப்பக்கூடாது. அதனால அதை வந்துட்டே இருக்கான், வீட்டு வாசலுக்கு வரப்போறான். நமக்கு வேற என்ன அனுகிரகம் பண்றானோ இல்லையோ, புன்னகை செஞ்சுட்டு தான் போகணும். அதை எப்படியாவது அவன்கிட்ட வாங்கிடுவோம்.